பிரைஸ் தி லார்ட். ஒரு பணக்கார மனிதன் இருந்தான். அவனுக்கு மிகவும் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு மகன் இருந்தான். அந்த பணக்கார மனிதன் அவனுடைய மகனுக்கு நல்ல புத்திசாலியான ஒரு மனைவியை தேடினான். எனவே பிச்சைக்காரனை போல் வேடமணிந்து ஒவ்வொரு வீடாக பிச்சை கேட்க சென்றான். ஒரு வீட்டிற்கு சென்றான். அம்மா, பசியும் குளிருமாக இருக்கிறேன், உணவும் உடையும் தருவீர்களா என்று கேட்டான். வெளியே வந்த ஒரு பெண், உணவு வேண்டுமானால் தருகிறேன், ஆடைகள் எதுவும் இல்லை என்று சொல்லி உணவை கொடுத்தாள். என் மகனுக்கு இவள் ஏற்ற பெண் அல்ல என்று நினைத்து கொண்டே நடந்து அடுத்த வீட்டிற்கு சென்றான். அந்த பணக்கார பிச்சைக்காரன் மீண்டும் அடுத்த வீட்டிற்கு சென்று, அம்மா, பசியும் குளிருமாக இருக்கிறேன், உணவும் உடையும் தருவீர்களா என்று கேட்டான். அந்த வீட்டிலிருந்து ஒரு பெண் வெளியே வந்தாள். என்னிடத்தில் உணவு இல்லை, ஆனால் அப்பாவின் பழைய ஷர்ட் வேண்டுமானால் தருகிறேன் என்று சொல்லிய அப்பெண் ஒரு ஷர்ட்டை கொடுத்தாள். இப்படிப்பட்ட பெண் சரி வராது என்ற அவர் வேறொரு வீட்டிற்கு சென்றார். அந்த வீட்டிலும் சென்று, அம்மா, பசியும் குளிருமாக இருக்கிறேன், உணவும் உடையும் தருவீர்களா என்று கேட்டான். அந்த வீட்டிலிருந்து ஒரு பெண் வெளியே வந்தாள். அப்பெண் உறுதியாக சொன்னாள், நீ ஆரோக்கியமான மனிதனாயிருக்கிறாயே, ஏதாவது வேலை செய்து சாப்பிட்டால் என்ன? இனி இங்கே பிச்சை எடுக்க வராதே, போய் என் தோட்டத்தில் வேலை செய், உனக்கு உணவும் உடையும் தருகிறேன் என்றாள். உடனே அந்த பிச்சைக்கார வேடமணிந்த பணக்கார மனிதன், இந்த பெண்ணைத்தான் தேடி வந்தேன். உழைப்பின் மேன்மையை அறிந்த இவள் உதவும் சுபாவமும் உள்ளவளாயிருக்கிறாள். இந்த வீட்டிற்கு வந்து என் மகனுக்கு பெண் கேட்பேன் என்றான் அந்த பணக்கார மனிதன். எனக்கு அருமையானவர்களே, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? உழைப்பின் மேன்மையை அறிந்து இரக்க சிந்தை உள்ளவர்களுக்கு மக்களின் தயவு கிடைக்கும் என்று அல்லவா? எனவே தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை சம்பாதிக்கும் என்று. எனவே சுறுசுறுப்புடனும் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.